அப்புறம் நம்ம அண்ணாமலை அண்ணா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு இணையத்தனம் ஃபுல்லாக பரவிட்டே இருக்குது. அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அண்ணாமலைன்னா பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா எந்த அரசியல்வாதியோட பேச்சு நீங்கள் கேட்டிருந்தாலும் பாருங்க, அண்ணாமலையோட ஒரு அரசியல் பேச்சு வந்து ஒரு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். அறிவியல் சார்ந்தமா அறிவுபூர்வமாக இருக்கும். என்ன அவர் தேர்ந்தெடுத்த அந்த கட்சிகள் சரியில்லை. பிஜேபின்ற ஒரு இதை மட்டும் இல்லாமல் அவர் வேற ஒரு கட்சி இருந்திருந்தாலோ, இல்லை அவர் தனி கட்சி அப்பவே ஆரம்பிச்சிருந்தாலோ ஏதாவது வந்திருக்கலாம். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஜயோட கொள்கை கோட்பாடு பிடிக்காம சில பேர் இருப்பாங்களே, அதாவது விஜய்க்கு பிடிக்காதவங்க யாருன்னா இந்த திமுக அந்த மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வேணாம் அண்ணாமலையா பார்த்துட்டு சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் அது பத்தாது. அண்ணாமலை என்ன கட்சி ஆரம்பிக்கட்டும், போட்டியிடட்டும். ஆனால் விஜய்க்கு போட்டின்னு அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் அளிக்கணும்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் எதிர்த்து கூட்டணியெல்லாம் வைத்துமே கூட அந்த ஒருத்தனை எதிர்க்க முடியல. விஜய் எதிர்க்கிறதுக்கு இந்த இது பத்தாது. அவரே சொல்லியிருக்காரு, விஜய் அண்ணாவுக்கு அந்த கூட்டம் வேற, நமக்கு அந்த இது வேற அப்படின்ட்டு. ஸோ ரியாலிட்டி தெரியும், பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கலாமா. ஆனால் ஒரு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிறது நினைக்கிறது வந்து நடக்கிற காரியம் இல்லை. மேபி விஜய் அண்ணா கூட ஒரு கூட்டணி வச்சுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் துணை முதலமைச்சராக விஜய் அவர்கள் தருவார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நான் அது மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். விஜய் வந்து ஏதாவது தவறு செஞ்சு அதை விமர்சித்தா பரவாயில்ல. ஏன்னா அதை நானுமே பண்ணுவேன். விஜய் அண்ணா அவர்கள் தப்பு செய்கிறாரு, அவர் விமர்சிக்கணும் அப்படின்னா அதை தைரியமாக நானும் பண்ணுவேன். ஆனால் அது இல்லாமல் இந்த சில தரித்திரி முடிச்ச நாங்களே விஜய் வந்து ஒரு மாதிரி பர்டிகுலராக பர்சனலாக தாக்குனாங்களே, அந்த மாதிரி அண்ணாமலை அண்ணாவும் வந்து பர்டிகுலராக வஞ்சன்ஸை கட்டினாரு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அண்ணனுக்கு வீடியோ போட வேண்டியதா?